உலகெங்கும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு புத்தாண்டு பலன்களோட சிறப்பான முயற்சியில் வந்திருக்கிறோம். நீங்களும் கேட்டு இதன் மூலம் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல தகவல்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த தமிழ் புத்தாண்டு எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனத்தில் இருந்து சூரியன் மேசத்தில் எப்போ நுழைகிறாரோ அப்போ தான் புத்தாண்டு ஆரம்பிக்கும். அப்போ சித்திரை மாதம் நமக்கு ஆரம்பமாகுது. சித்திரை 1லேருந்து தமிழ் புத்தாண்டு பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம உலகெங்கும் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பிற்பகுதியில் பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பார்க்க ஆரம்பிப்போம். அன்பு விருச்சிக ராசி நேயர்களே, 8வது ராசி காலபுருஷனுக்கு. அதனால் இவங்களுக்கு ரகசியங்கள் நிறைய தெரியும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணணும்னா விருச்சிக ராசிக்காரவங்க ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா பெரிய வெற்றிகள்லாம் அடைவாங்க. அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த ராசி. எப்படி இருக்குது? இதில் விசாக 4ஆம் பாதம், அனுச 1, 2, 3, 4 பாதங்கள், கேட்டை 1, 2, 3, 4 பாதம். இதை 9 பதங்களை சேர்ந்தது தான் இந்த விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும்னாக்க, அவங்க ரொம்ப சாஃப்டாகவும் அமைதியாகவும் இருப்பாங்க. ஆனால் காரியவாதிகள்னு சொல்லணும். எல்லா காரியத்தையும் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. பெரிய கூட்டத்தோடையே இருப்பாங்க. அந்த கூட்டம் தான் இவங்களுடைய பலமாக இருக்கும். தனித்து வாழ்கிறத விட விருச்சிக ராசிக்காரங்க நண்பர்கள் வட்டாரத்துலேயும் ஒரு கூட்டமாக வாழ்ந்தாங்கன்னா அவங்கள தோல்வி அடைகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம். சரி, எப்படி இருக்குது இந்த தமிழ் புத்தாண்டு? ஆரம்பத்திலேயே 7ஆம் இடம் சமசப்தம ஸ்தானத்தில் குரு, பஞ்சமஸ்தானத்தில் சனியும் ராகுவும், கர்மஸ்தானத்தில் கேது. அப்போ பலம் வாய்ந்த அமைப்பு தான். ஆரம்பிக்கும் போது ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்துக்கு குரு போகிறதுக்குள்ள கொஞ்சம் கவனம் தேவை. அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செஞ்சுருங்க. அதில் இன்னொன்று என்னன்னா, இந்த அதிர்ஷ்டம் நிறைந்த ராசிகளில் உங்களையும் சொல்லலாம். காரணம் என்னட்டிங்கன்னா, 8ஆம் இடத்துல ஒரு வருஷத்துக்கு எல்லாருக்குமே குரு இருக்கும். உங்களுக்கு மட்டும் 8ஆம் இடத்துல அதிக நாள் இல்லாமல் டக்குன்னு என்ன பண்ண வந்தாலும் மிதுன ராசிக்கு வராரு. மிதுன ராசிலேருந்து அதிசாரமாக கடக ராசிக்கு போயிடுறாரு. அதனால் நீங்கள் இந்த இதில் பண விஷயத்தில் தப்பிச்சிடுறீங்க. அடுத்தது, உங்களுக்கு குடும்பஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்னா, குடும்பஸ்தானம் ரொம்ப பிரமாதமான அமைப்பில் இருக்குது. ஏன்னா ஆரம்பத்திலே 2ஆம் இடத்த அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் திருமண வாய்ப்பு எப்படி அமையும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், மனைவி எப்படி வருவாங்க, அல்லது கணவன் வரக்கூடிய கணவன் பணக்காரனாக வருவானா அப்படின்னு சொல்கிறது எல்லாமே 2ஆம் இடம் தாங்க. ஒருத்தருக்கு திருமண வாய்ப்பு அப்படின்னா 2ஆம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்தணும், அல்லது 2ஆம் இடத்த அதிபதியோட சாரத்தை வாங்கி ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்தணும், அல்லது 2ஆம் இடத்தை பார்க்குற கிரகம் தசாபுத்தி நடத்தினாத்தான் ஒருத்தருக்கு திருமணம் அமையும். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கு இதே ஃபார்மேட்டு தான். ஒருத்தர் குழந்தை கிடைக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா 2ஆம் இடத்துக்கும் குழந்தைக்கு சம்மந்தம் உண்டு. தனம் கிடைக்கணும் அப்படின்னாக்க, பண விஷயத்தில் வெற்றி வரணும் அப்படின்னா 2ஆம் இடம் வேணும். அப்போ இருக்கிறதுலே 2ஆம் இடம் தான் அதிகப்படியான விசேஷங்களோடு இருக்கிற ஸ்தானம். அப்போ 2ஆம் இடத்து அதிபதியும் பஞ்சமஸ்தானத்து அதிபதியும் கலஸ்தர ஸ்தானத்தில் உட்கார்ந்து நீங்கள் ராசியை பார்க்குறதுனால மனைவி பேச்சை கேட்கக்கூடிய விருச்சிக ராசி மட்டும்தான் வாழ்க்கையில் பெரிய வெற்றி பெறும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு என்னென்னா ரொம்ப பொறுமையாக சிந்தித்து செயல்படலாம் அப்படின்றக்குள்ள வாய்ப்பு பறி போயிடும். அப்போ என்ன பண்ணணும்? ஆலோசனை சொல்கிறதுக்கு ஒரு மதியூக மந்திரி வேணும். மதி அப்படின்னா 5ஆம் இடத்தை சொல்லலாம். ஏன்னா சிந்தனையில் வெற்றி பெறக்கூடியது. அப்போ 5ஆம் இடத்துக்கு அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு மனைவியே மதியூக மந்திரியாகவும் கணவனே மதியூக மந்திரியாகவும் வருவாங்க. இதில் சொன்னபடியே கேட்காத ராசிகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு ஒன்று இருக்குது. மேச ராசி எக்காரது கொண்டு சொன்னபடி இருக்காது. அதுக்கடுத்து சிம்ம ராசி, அவங்களும் சொன்னபடி கேட்க மாட்டாங்க. அதுக்கடுத்து இந்த விருச்சிக ராசி. இந்த 3 பேரை வச்சு நீங்கள் சமாளிச்சிட்டிங்கன்னா அவர்கள் தான் மிகப்பெரிய வெற்றியாளர்கள். அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்தாலும் அவங்க சிம்பிளாக அப்படி ஈஸியாக தூக்கி போட்டுற அளவுக்கு பலமாக இது எடுப்பார். அதுக்கடுத்து நட்சத்திரங்களில் இதே மாதிரி ஒரு செட்டில் இருக்குது. கிருத்திகை நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், அதுக்கடுத்து மிருகசீரிஷ நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம். இவங்களெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி பழகிட்டிங்கன்னா நீங்கள் பக்கா ட்ரெயினர் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி வரிசைக்கூடியவர்கள் தான் இந்த விருச்சிக ராசிக்காரவங்க. இந்த விருச்சிக ராசிக்காரவங்களை நீங்கள் சமாளிச்சிட்டிங்கன்னாவே எல்லாரையுமே நீங்கள் சமாளிக்கிற அளவுக்கு ஆற்றல் உண்டு அப்படின்றத நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த விருச்சிக ராசிக்கு குடும்பத்துக்குனர் இதை பார்த்துக்க இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் மிகவும் நல்லவர்கள், எடுத்த காரியங்களில் எப்போதுமே செயல்படுவார்கள். இவங்கள்ட்ட ஒரு விசேஷமான ஒரு பலன் உண்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேலையை விருச்சிக ராசிக்காரங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா யாருமே செய்ய முடியாத அளவுக்கு இவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. ஆனால் இவங்க வேலையை செய்ய மாட்டாங்க, அடுத்தவர்கள்ட்ட கொடுத்துருவாங்க.
இதுதான் உங்கள்கிட்ட ஒரு வீக்னஸ்ஸு. அப்போ என்ன செய்யணும், நீங்கள் வந்து அர்த்தாசிரம சனி விலகியாச்சு, உங்களுக்கு சனியோட பார்வையில் இருந்தும் உங்களுக்கு பாதிப்பு இல்லை, பஞ்சமஸ்தானத்துக்கு போனதுனால நீங்கள் என்ன பண்ணணும், வேகம் எடுக்க ஆரம்பிக்கணும். இது வரைக்கும் ஆஃபீஸ் போகவங்க ஆஃபீஸ் போகணும், ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கவங்கெல்லாம் ஆஃபீஸ் போயிடணும், வீட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ணாதீங்க, வேலை பார்க்காதீங்க, ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போத்தான் உங்களுக்கு இந்த அஷ்டமத்தில் இருக்க குரு பாதிப்பில் இருந்து விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விசாகம் என்பது முருகனுடைய நட்சத்திரம். அந்த முருகன் வந்து அடிக்கடி கோவப்படக்கூடியவராக இருப்பார். அப்போ அந்த கோபத்தை நீங்கள் தணிச்சுக்கணும். அனுசம் வந்து மகாலட்சுமியோட நட்சத்திரம். அப்போ மகாலட்சுமி எப்போதுமே உங்கள்கிட்ட இருக்கணும்னா வார்த்தைகள் ரொம்ப கவனமாக பேசணும், சுபிச்சமான வார்த்தைகள் தான் பேசணும். அனுசத்துக்கு மித்ரா அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அனுசத்துக்கு மித்ரான்னு ஒரு பேர் இருக்குது. மித்ரா அப்படின்னா நண்பன் அர்த்தம். எப்போதுமே நண்பர்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நண்பர்கள் கூட்டமாகவே இருக்கணும். கேட்டைக்கு இந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திரனை போல் சுபபோக வாழ்க்கை உடையவர்கள் தான் இந்த கேட்ட நட்சத்திரத்துக்கு வராங்க. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் இந்த புலம்புறதை விட்டுட்டிங்கனாவே இந்த கேட்ட நட்சத்திரக்காரங்கள் பெரிய வெற்றிகள் கிடைக்கும். ஏன்னா எல்லா கிரகமும் பலம் வாய்ந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான ஸ்தானத்தில் தான் இருக்கார். 4ஆம் இடத்துல இருக்க ராகு வந்து உங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. வீடு கட்டுறவங்க மாடி வீடு கட்டக்கூடிய யோகங்கள் உண்டு. தொழில் பண்ணுறவங்க 10ஆம் இடத்துல இருக்க கேது தொழிலில் பெரிய வளர்ச்சி கொடுப்பார். தடைகள் இருந்தாலும் தடைகள் விலகும். பண விஷயத்தில் மட்டும்தான் மிதுன ராசிக்கு அஷ்டமத்துக்கு போகிற குரு வந்து உங்களுக்கு பண விஷயத்தில் தான் பிரச்சனை கொடுப்பாரு. அந்த பண விஷயத்திலேருந்து 9ஆம் இடம் பாகிஸ்தானத்துக்கு வரும்போது பெரிய பண வரவுகள்லாம் திருப்பி வந்துடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆக மொத்தம் எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் ஏன் வெயிட் பண்ணுறீங்க, ஆரம்பிங்க, தொழில் ஆரம்பிங்க, நல்ல சிறப்பான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிங்க அப்படின்றத நம்ம ரொம்ப முக்கியம் பார்த்துக்கிறோம். இப்போ அனுராதா அப்படின்றதுக்கு ஒரு விருச்சிக ராசிக்கு தொடர்பு உண்டு. அனுனா சனி, ராதா அப்படின்னா விசாகம். விசாகமும் அனுசமும் சேர்ற ராசியில் தான் அனுராதான்னு பேர் இருக்கும். அப்போ எவ்வளோ பெரிய விசேஷங்கள் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு வார்த்தைக்கும் நிறைய அர்த்தங்களோட நம்ம முன்னோர்கள் நிறைய விஷயங்களை வகுத்து வச்சுருக்காங்க. சரி, இந்த விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு திருமண வாய்ப்புகள் இப்பயே இன்றைக்கே ஆரம்பிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சித்திரை, வைகாசி, ஆடி மாதம் வாய்ப்பு இருக்குது. ஆடி மாதம் போயிட்டீங்கன்னாக்கா அஷ்டமத்துக்கு போயிடுறாரு. அஷ்டமத்துக்கு போகும்போது ரொம்ப பலகீனமாக இருக்குது. இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா 3 மாதத்துக்கு முன்னாடியே அவர் அடுத்த ராசியினுடைய பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். அதனால் என்ன பண்ணணும், ஒன்று உடனே செஞ்சிடணும், அப்படி இல்லைன்னா ஒரு வருஷம் கொஞ்சம் தாமதம் ஏற்படணும், அல்லது தசாபுத்தி நல்லா இருந்தால் மட்டும் திருமண ஏற்பாடுகள் பண்ணலாம். நகை சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் வரக்கூடியதுனால தான் இந்த திருமண வாய்ப்புக்கு மிக முக்கியமாக சொல்லப்படுறது. குழந்தை பாக்கிய விஷயங்கள் எந்த தொந்தரவும் இல்லை. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம எடுத்தோன்னே சொன்னோம் பெரிய வெற்றிகள் காத்திருக்கு, ரைட்டுங்களா? அதில் கேட்ட நட்சத்திரம் மட்டும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் இருக்கணும். இந்த உடம்பு சார்ந்த விஷயம், உடம்பில் வந்து அதிகப்படியான உடல் வாக அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உணவுகளை நீங்கள் கட்டுப்படுத்தணும். அதே மாதிரி ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகள், இந்த கண்ணில் வந்து இந்த பொறிப்பொறியாக வரக்கூடியது, இந்த கண்ணுக்குள்ள பிரச்சனைகள், இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். பொதுவாகவே அனுசம் வந்து நீங்கள் அனுசம் கேட்டையில் அப்படி கண்ணை நீங்கள் தடவி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன த்ரெட் மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணக்கூடிய விஷயங்களை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிறணும். அனுசத்தில் கேட்டையில் விசாகத்தில் இருக்கவங்களில் அனுசமும் கேட்டையும் ஓரளவுக்கு ஸ்போர்ட்ஸில் இருப்பாங்க. அனுசம் வந்து அதிகப்படியாக ஸ்போர்ட்ஸில் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது. இருந்தாலும் பெரிய வெற்றிகள் கிடைக்குமா அப்படின்னா ஒரு இயல்பான வெற்றிகள் கிடைக்கும். ஆனால் விட்டுட வேணாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்த வாய்ப்புகள் உங்களுக்கு வேணும் இல்லையா? அதனால் வந்து இதில் நீங்கள் சாதாரண முயற்சிகள் பண்ணிக்கிட்டுங்க, தோல்வி அடைகிறத பற்றி கவலைப்படாதீங்க. சினிமா சார்ந்த விஷயத்தில் இருக்கிற விருச்சிக ராசி அனுச நட்சத்திரம் இத்தனை நாள் உங்களுக்கு வெற்றிகள் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. இனி வந்து ரொம்ப கவனத்தோடையும் நீங்கள் யார் கூடயா சேர்ந்து செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்தது அரசியல் சார்ந்த விஷயத்தில் எப்படி இருக்குன்னா அர்த்தாசிரம சனியிலேயே அரசியல் சார்ந்த விஷயத்தில் வெற்றிகள் பெற்றீங்க. இதுக்கு மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சனி வந்து உத்திரட்டாதியில் போகும்போது அனுச நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு அரசியல் சார்ந்த விஷயங்கள், பூச நட்சத்திரத்தில் இருக்க அரசியல் சார்ந்தவங்க இவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் வெடிக்கும். அவங்கவுங்க நட்சத்திரம் இப்போ பூச 1ன்னா உத்திரட்டாதி 1ல் போகும்போது, பூச 2ன்னா உத்திரட்டாதி 2, பூச 3ன்னா உத்திரட்டாதி 3, பூச 4ன்னா உத்திரட்டாதி 4. இந்த டிகிரியை முதல்ல எடுத்துக்கலாம். இதே மாதிரி அனுசம் 1, 2, 3, 4 பாதங்கள். ஏன்னா பூசம், அனுசம், உத்திரட்டாதி எல்லாருமே அரசியலுக்குள்ளே இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சி ஆகும்போது பெரிய பாதிப்புலாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை, ரைட்டு. அதுக்கடுத்து எப்போ வெற்றி பெறுவாங்க, குரு வந்து கரெக்டாக கடகராசிக்குள்ளே உள்ளே வந்ததுலேருந்து அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகுங்க. இவங்களுக்கு எந்த நிறம் சிறந்த நிறம், நல்ல ஆடைகளை தேர்ந்தெடுங்க. தேவையில்லாமல் ஆடைகள் வந்து உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் இல்லாத ஆடைகளை தேர்ந்தெடுக்காதீங்க. மஞ்சள் நிறம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், வெள்ளை நிறம் ரொம்ப நன்மையாக இருக்கும். அதே மாதிரி நீலம் சார்ந்த விஷயத்தை பயன்படுத்த வேணாம்.
பிங்க் சார்ந்த விஷயங்கள் ஒரு சிலருக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும், அதில் கவனம் தேவை. இந்த கலராக போடுறோம் இல்லையா, அதில் வந்து இந்த பளிச்சுன்னு வர்ற மாதிரி இந்த கோல்டு கலர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீல வண்ணங்கள் வந்து விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு சனி நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். விசாகத்துக்கு கேட்டைக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். உங்களுக்கு எந்த ராசிகள் நல்லா இருக்கும்னா மஞ்சள் புஷ்பராகம் நல்லாயிருக்கும், பவளம் நல்லாயிருக்கும். இந்த ரெண்டையும் நீங்கள் பயன்படுத்தலாம். முத்து வந்து உங்களுக்கு பயன்படுத்துறது தேவையில்லாத விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சில நேரம் ஒரு சிலருக்கு முத்து வந்து நல்லா இருக்குது, மற்றவங்களுக்கு முத்து பெரிய நன்மைகளை தர்றதில்லை. அதனால் கவனித்து பார்த்து நீங்கள் செய்யணும். பொதுவாக எப்படி இருக்குது அப்படின்னா அரசியலை சாராதவர் எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. அரசியல் சார்ந்தவங்க மட்டும் நீங்கள் சனி பகவான் உத்திரட்டாதியில் போகும்போது ரொம்ப கவனமாக உடல் ஆரோக்கியத்தை கவனித்து பார்த்துக்குங்க. பொதுமக்களுக்கு செய்யும் தொழிலால் மேன்மை அடையக்கூடியவர்களாகவும் திருமணம் குழந்தை பாக்கியத்திலையும் பூர்வீகத்திலையும் கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை அதிகப்படியாக பெறக்கூடியவர்களாகவும் இந்த விருச்சிக ராசிக்காரங்க இருக்காங்க. வாழ்த்துக்களும் உங்களுக்கான வணக்கங்களும்.